friends, welcome to அக்கம் பக்கம் சமையல். இன்னைக்கு நம்ம வந்து தட்டுவடையில் ஒரு நொறுக்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த தட்டுவடை எப்படி செய்யறதுன்னு இன்னொரு வீடியோவில் நாங்கள் காமிக்கிறோம். இப்போது அதுக்கான ஸ்டஃபிங்ஸ் பார்த்துடலாம். இந்த மாதிரி இஞ்சி பூண்டு அடிக்கிற உரலை எடுத்துக்கோங்க. இதில் வந்து கொஞ்சம் ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். அப்புறம் இதில் வந்து நம்ம தேவையான அளவு வெங்காயம் போட்டுக்கலாம். எத்தனை பேர் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ நம்ம வந்து பெப்பர் போடுறோம். பெப்பரும் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. போதும், ஏன்னா முதல்ல மிளகாய் போட்டிருக்கோம். இப்போ வந்து தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இப்போது இதை நம்ம வந்து எல்லாத்தையும் இந்த மாதிரி இடிச்சுக்கலாம். இப்போது வெங்காயத்தை நல்லா தட்டி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நல்லா கலக்கிக்கோங்க. இப்போ வந்து இதை நம்ம வந்து ஸ்டஃப் பண்ணிக்கலாம். தட்டுவடை எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா உள்ளே வச்சு இப்படியே சாப்பிட்லாம். இல்லைன்னா இதுக்கு மேலே இன்னும் தட்டுவடையை வச்சு சாப்பிட்லாம். ஈஸியான நொருக்ஸ் ரெடி. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து திடீர் தக்காளி சட்னி எப்படி பண்ணலான்னு காமிக்க போகிறோம். இதை வந்து சுலபமாக செஞ்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து அது தக்காளி எடுத்து வேக வச்சு தோல் உளிச்சு வச்சுருக்கேன். இதை மிக்சியில் அடிச்சுக்கலாம். இப்போ மிக்சியில் வந்து தக்காளி அடிச்சுட்டு வந்து வச்சாச்சு. இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு போட்டுடலாம். உளுந்து போட்டிருக்கேன். வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 கருவேப்பிலை சேர்த்து இதை நல்லா வணக்கி விட்ருங்க. இது நல்லா வணங்கட்டும். பாருங்கள், இது வந்து கண்ணாடி மாதிரி வணங்கினா போதும், ரொம்ப வணங்கணுன்ட்டு இல்லை. ஏன்னா அப்போ தான் சாப்பிடும்போது இடையில அந்த வெங்காயம் கடிபட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்க்குறேன். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். இது பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கூட ஆகலை. தக்காளி வேக வச்சு வச்சிட்டோம்னா ஒரு 2-3 நிமிஷத்தில் இந்த திடீர் சட்னி பண்ணிடலாம். இட்லிக்கு தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கொதிக்கட்டும். அவ்வளோதான், ஒரு 3 நிமிஷம் தான் அடுப்பில் இருந்துச்சு. முதல்ல தக்காளி வெந்தங்காட்டிக்கு இது சீக்கிரம் ரெடி ஆகிடும். பார்த்திங்கன்னா நம்ம இட்லிக்கு தோசைக்கெல்லாம் சுவையான சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே இதை செஞ்சதுங்க. இப்படி பச்சை மிளகாய் இதில் போட்டுட்டிங்கன்னா அதோட டேஸ்ட்டும் சேர்ந்து ரொம்ப சுவையாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அடுத்து வந்து புளி சட்னி அரைக்க போகிறோம். அதுக்கு வந்து நான் பழுத்த புளி எடுக்காமல் இப்படி பச்சை புளியை எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து இப்போ சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த புளி வந்து நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த புளி கிடைக்கல அப்படின்னா நம்ம இந்த புளியில் கூட செய்யலாம். அதே டேஸ்ட்டு தான் வரும். கொஞ்சம் தான் டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். மற்றபடி எல்லாம் அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். இப்போ வந்து ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் வந்து ஒரு 3 பச்சை மிளகாய் போட போகிறேன். எப்போவுமே எண்ணெயில் டைரெக்டாக பச்சை மிளகாய் போடும்போது கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்குங்க. அப்படியே முழுசாக போட்டிங்கன்னா வந்து வெடிக்க ஆரம்பிக்கும். அது மாதிரி கொஞ்சம் இது மாதிரி கட் பண்ணி எண்ணெயில் சேர்த்துக்குங்க. நல்லா வணங்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா கலர் நல்லா சேஞ்ச் ஆகி நல்லா வணங்கிடுச்சு. இப்போ வந்து ஒரு 10 சின்ன வெங்காயமும் ஒரு 4 பூண்டும் போட்டுக்குங்க. அதுவும் சேர்த்து நல்லா வணக்கிடலாம். வெங்காயம் பாதி வணங்கும் போதே நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருந்த புளியும் சேர்த்துடலாம். நல்லா வணங்கிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் போட்டுக்கலாம்.
அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கொத்தமல்லி தலையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். இந்த புளிக்கும் அந்த வெல்லமும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். இன்னும் 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அடுப்பில். இப்போ எல்லாமே நல்லா வணங்கிடுச்சுங்க. இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு இதை அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வந்து நல்லா ஆறிடுச்சுங்க. நம்ம வந்து இந்த மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், மிக்சியில் அரைச்சிட்டு வந்துட்டேன். நல்ல டேஸ்ட்டாக வந்துருக்குது. ப்ரெக்னென்ட் லேடியெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப விருப்பப்படுவாங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ வந்து இதை தாளிச்சிடலாம். அதே மாதிரி நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றி வைத்தேன். கடுகு, கருவேப்பிலை, உளுந்து போட்டு ஒரு பிஞ்ச் பெருங்காயம் மட்டும் போட்டு தாளிச்சுக்கலாம். ஒரு சின்ன வரமிளகாய் போட்டிருக்கேன். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள் ஒரு பிஞ்ச் போட்டுக்கோங்க. அதை நம்ம சுட சுட இட்லியோட புளிச்சட்னி, பச்சை புளிச்சட்னி ரெடி ஆகிடுச்சு. சொல்கிறக்கு வார்த்தையே இல்லைங்க, அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கு. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அக்கம் பக்கம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆரோக்கிய உணவு வாழ்க்கைக்கு நிறைவு. தேங்க்யூ.